ஷலோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகமத்தில் ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசிகளை நாம் பார்க்கிறோம். அநேகர் தீர்க்கதரிசன நூல்களை எழுதியுள்ளார்கள், எழுதாமலும் உள்ள தீர்க்கதரிசிகள் உண்டு. அந்த வகையில் எசேக்கியேல் என்கிறதான ஒரு நபர் மற்ற தீர்க்கதரிசிகளை விட மிகவும் வித்தியாசமான ஒரு ஊழியத்தை ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருந்தார் என்பதை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளப் போகிறோம். எசேக்கியேல் இஸ்ரவேல் தேசத்தில் பிறந்தவர். பாபிலோனின் சிறையிருப்பிற்கு அடிமைத்தனத்திலே கொண்டு போகப்படுகிறார். எசேக்கியேல் என்கிறதான அந்த பெயர் எபிரேயத்தில் ஹெசக்யேல் என்று அழைக்கப்படுகிறது. அதனுடைய சரியான பொருள் தேவன் என்னுடைய பெலன், God is my strength என்பதாகும். இன்றைக்கு ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேலினுடைய 12 கோத்திரங்கள் சாலமோனுடைய ராஜ்யத்திற்கு பிறகு 10 கோத்திரங்கள் வடக்கிலும் 2 கோத்திரங்கள் தெற்கிலும். வடக்கில் உள்ள 10 கோத்திரங்கள் இஸ்ரவேல் என்றும், தெற்கில் உள்ள 2 கோத்திரங்கள், அதாவது யூதாவும் பென்யமீனும், யூதா என்றும் அழைக்கப்பட்டது. இஸ்ரவேல் தேசம் வடக்கே, யூதா தேசம் தெற்கே. வடக்கில் உள்ள 10 கோத்திரங்கள் அசீரியாவினால் சிறைப்பிடிக்கப்பட்டு சிதறடிக்கப்பட்டது. அவைகளுக்கு ஒரு பொதுவான பெயர் கொடுக்கப்படுகிறது, காணாமல் போன கோத்திரங்கள். தெற்கில் உள்ள 2 கோத்திரங்கள், அவைகள் பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் மூலமாக சிறைப்பிடிக்கப்பட்டு அடிமைத்தனத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள். இப்ப சிறையிருப்பிற்கு போன கோத்திரங்கள் 2 கோத்திரங்கள், ஒன்று யூதா, இன்னொன்று பென்யமீன். இப்ப நீங்க நல்லா கவனிங்க. யூதா சிறையிருப்பிற்கு போனது என்பதற்கு ஆதாரம் தானியேல், அனனியா, மிஷாயேல், அசரியா. பென்யமீன் சிறையிருப்பிற்கு போனது என்பதற்கு ஆதாரங்கள் எஸ்தர், மொர்தகாய். இவர்கள்லாம் பென்யமீன் கோத்திரம். சரி, இந்த கூட்டத்தில் எசேக்கியேல் எந்த கோத்திரம்? அவர் யூதா கோத்திரமா அல்லது பென்யமீன் கோத்திரமா என்ற கேள்விக்கு அவர் 2 கோத்திரத்தையும் சேர்ந்தவர் அல்ல, அவர் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர். எசேக்கியேல் ஒரு சாண்ட்விச் கேரக்டர். He was placed between Judah and Benjamin. Very nutritious sandwich. ஓகே, சரி. இந்த 2 கோத்திரம் சிறையிருப்பிற்கு போகும் பொழுது ஏன் லேவி கோத்திரத்திலிருந்து ஒரு நபரை ஆண்டவர் சிறையிருப்புக்கு அனுப்புகிறார் என்கிற ஒரு கேள்வி கேட்கும் பொழுது, எசேக்கியேல் தான் சிறையிருப்பில் இருக்கிற மக்கள் திரும்பி வருவார்கள் என்பதற்கான ஒரு அடையாளமாகவும் ஆதாரமாகவே கர்த்தர் அனுப்பினார். சிறையிருப்பிலிருந்து மக்கள் திரும்பி வரும் பொழுது அவர்களுக்கு ஆசாரியன் தேவை. தேவாலயம் கட்டும் பொழுது அந்த ஆசாரிய கோத்திரத்தை ஆண்டவர் சிறையிருப்பிற்கும் அனுப்பி திரும்பவும் அவர்கள் வருவார்கள் என்கிறதான ஒரு உறுதிப்பாட்டோடு அவர்களை அனுப்புவதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். இந்த எசேக்கியேல் பாபிலோனுக்கு சிறையிருப்பிற்கு சென்ற பிறகு அந்த பாபிலோன் தேசத்தில் உள்ள கேபார் நதி அண்டையிலே அவர் தரிசனங்களை பார்க்கிறார் என்று சொல்லி நாம் படிக்கிறோம். எசேக்கியேலினுடைய ஊழியத்தினுடைய வித்தியாசம் என்ன என்ற கேள்விக்கு முதல் 14 அதிகாரங்களை நீங்கள் நிதானமாக நிறுத்தி வாசிப்பீர்கள் என்று சொன்னால், எசேக்கியேலை பற்றி ஆண்டவர் சொல்லும் பொழுது, உன்னை அடையாளமாக வைக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எசேக்கியேலை ஆண்டவர் சில விஷயங்களை செய்ய சொன்னதை போல வேறு யாரையும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய சொன்னதாக வேதாகமத்தில் நாம் படிக்க முடியாது. அந்த வகையில் ஒவ்வொரு செயலையும் மிகவும் கீழ்ப்படிதலோடு கூட செய்து எசேக்கியேல் தன்னுடைய வாழ்க்கையே அந்த யூதா மக்களுக்கு முன்பாக ஒரு அடையாளமாக நிறுத்தியிருந்தார் என்கிற காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நீங்கள் கேபார் நதி அது எங்கே பாய்கிறது என்கிறதான வரைபடத்தை நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த கேபார் நதி அண்டையில் தான் எசேக்கியேலினுடைய ஊழியம், தரிசனங்கள் எல்லாம் ஆரம்பமாகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். கர்த்தர் எசேக்கியேலிடத்தில் முதன்முறையாக ஒரு தோல் சுருளை கொடுத்து தரிசனத்தில் அதை உண்ணும்படி சொல்லுகிறார். இந்த தோல் சுருளில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் மிகவும் வித்தியாசமான காரியங்கள். ஐயோ என்றும் புலம்பல்களாகவும் தவிப்புகளாகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அதை உண்ணும்படி சொன்ன பொழுது அவர் அதை சாப்பிடுகிறார். அது தேனை போல தித்திப்பாயிருந்தது
என்று சொல்லுவதை நீங்கள் கவனிக்கலாம். அந்த வகையில் எசேக்கியேல் என்கிறதான அந்த அற்புதமான தீர்க்கதரிசியை ஆண்டவர் எவ்வாறு பயன்படுத்துகிறார் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். வேதத்தில் நீங்கள் அவைகளை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அதை இன்றைக்கு உங்களுக்கு நான் ஒரு சிறிய தியானமாக நான் கொடுக்க இருக்கிறேன். எசேக்கியேலின் இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அவர்களுக்கு செய்து காண்பி, எல்லாவற்றையும் அவர்களுக்கு நீ அடையாளமாக நிரூபித்து காண்பி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எசேக்கியேல் 4ஆம் அதிகாரத்திலிருந்து அது ஆரம்பமாகிறது. எவ்வாறு ஆரம்பமாகிறது? ஒரு செங்கலை எடுத்துக்கொள், அந்த செங்கல்லிலே எருசலேம் பட்டணத்தை வரை, அது முற்றுகை போடப்பட்டிருக்கிறது என்கிறதான ஒரு காட்சியை, ஒரு செங்கலை எடுத்து எருசலேமை வரை என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். எசேக்கியேலும் ஒரு செங்கலை எடுத்து அதிலே எருசலேம் பட்டணத்தை அழகாக வரைந்து அது எவ்வாறு முற்றுகை போடப்பட்டிருக்கிறது என்கிறதான காரியத்தை மக்களுக்கு அது விளக்கி காண்பிக்கிறார். வரைந்தே காண்பித்து விட்டார். அந்த முற்றுகை போடப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலே உள்ளே இருக்கிற ஜனங்கள் எப்படி இருப்பார்கள்? ஆகினால் ஆண்டவர் எசேக்கியேல் இடத்துல இன்னொரு விஷயத்தை செய்ய சொல்லுகிறார். பல வகையான தானியங்களை நீ எடுத்துக்கொள், அவைகளை வைத்து ஒரு ரொட்டியை, ஒரு அப்பத்தை சுட வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். அதிலே மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலை என்ன என்று கேட்டீர்கள் என்று சொன்னால், மனித கழிவின் வறட்டியின் மூலமாக அதை சுட வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். எசேக்கியேல் சொல்லுகிறார், நான் இப்படி ஒரு நாளும் நான் கோஷர் விஷயங்களை நான் அணுகியதில்லை என்று சொன்ன உடனே கர்த்தர் அதை மாற்றி, பரவாயில்லை, நீ சாணத்தின் வறட்டியினால் அதை சுடு என்று சொல்லி சொல்லுகிறார். அடுத்தது தண்ணீரை குடிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். ரொட்டியின் அளவு எவ்வளவு இருக்க வேண்டும் ஒரு நாளைக்கு, தண்ணீரின் அளவு ஒரு நாளைக்கு எவ்வளவு குடிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லிவிட்டு, அது எவ்வளவு நாள் நீ அதை உருக்களித்தவாறு படுத்துக்கொண்டே குடிக்க வேண்டும் என்பதையும் ஆண்டவர் எசேக்கியேலுக்கு சொல்லுகிறார். இதையெல்லாம் எசேக்கியேல் செய்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு எசேக்கியேலை கர்த்தர் அடையாளமாக தொடர்ந்து நிலைநிறுத்தி கொண்டே வருகிறார். எசேக்கியேல் 5ஆம் அதிகாரத்தை பாருங்கள். கர்த்தர் என்ன செய்ய சொல்லுகிறார்? ஒரு சவரகன் கத்தியை எடுத்து நீ தலைமுடியையும் தாடியும் சிரைத்துக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எசேக்கியேல் அதை செய்கிறார். இதனுடைய பொருள் என்ன? ஒரு ஆசாரியன் தன்னுடைய தலைமுடி தாடி முழுவதையும் சிரைத்துக் கொள்ளும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய அவமானம். இஸ்ரவேல் தேசம் ஒரு மிகப்பெரிய அவமானத்திற்குள்ளாக இருக்கிறது என்பதை அடையாளமாகவே ஆண்டவர் எசேக்கியேல் மூலமாக வெளிப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஆண்டவர் எசேக்கியேலை செய்ய சொல்லுகிறார். அவரும் செய்கிறார். தலையும் தாடி முடியும் சிரைக்கப்பட வேண்டும். சிரைத்த அந்த முடியை எடுத்து நிறுக்க வேண்டும் தராசில். நிறுத்த முடியை எடுத்து 3 பங்காக பிரிக்க வேண்டும். இப்போ இதனுடைய காரியங்களை எல்லாம் நான் உங்களுக்கு ஒரு அவுட்லைனாக சொல்லுவதற்கு காரணம் என்னவென்றால், நீங்கள் எப்படியாகிலும் எசேக்கியேல் புஸ்தகத்தை படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை உங்களுக்கு தூண்டுவதற்காகத்தான் இவைகளை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏன் இவைகளை செய்ய சொன்னார் என்கிறதான காரியங்களை நீங்கள் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் போய் படிக்கும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். நிறுத்த 3 பங்காக பிரித்த அந்த முடி என்ன செய்ய வேண்டும்? அதிலே ஒரு பங்கு எடுத்து உன்னுடைய வஸ்திரத்தில் முடிந்து வை என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். சரி, அடுத்து என்ன செய்ய சொன்னார்? அந்த வஸ்திரத்தில் முடிந்து வைத்த முடியிலிருந்து கொஞ்சம் எடுத்து நெருப்பில போடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இந்த எருசலேமை நோக்கி அழிவு 3 விதமாக வருகிறது. அதிலே ஒரு பங்கு மீதியாயிருக்கிற மக்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். அந்த காப்பாற்றப்பட்ட மக்களிலிருந்தும் சிலரை ஆண்டவர் அக்கினியினால் பரிசோதித்து அவர்களை நீதிமான்களாக மாற்றுகிறார் என்கிறதான செய்தியை சொல்லுவதற்காகவே கர்த்தர் எசேக்கியேலை பயன்படுத்தினார். எவ்வளவு பெரிய அடையாளத்தை ஆண்டவர் செய்ய சொல்லுகிறார் என்பதை கவனித்து பாருங்கள். எசேக்கியேல் 6ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். கர்த்தர் அடுத்த ஒரு விஷயத்தை செய்ய சொல்லுகிறார். என்ன செய்ய சொல்லுகிறார்? நீ உன்னுடைய கைகளையும் கால்களையும் தரையில் போட்டு அடித்து புலம்பி என்னுடைய துக்கத்தை நீ வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அதையும் எசேக்கியேல் செய்கிறார். கைகளையும் கால்களையும் தரையில் போட்டு அடிக்கிறார். ஐயோ என்று புலம்புகிறார். அதாவது ஒரு மிகப்பெரிய துக்கத்திலே இழப்பிலே இருக்கிற ஒரு மனிதன் எவ்வாறு தன்னை கட்டுப்படுத்த முடியாமல்
அது துக்கத்தை வெளிப்படுத்துவானோ அதை போல கட்டுப்படுத்த முடியாமல் துக்கத்தை வெளிப்படுத்துகிற அந்த செயலை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன பொழுது அதையும் எசேக்கியேல் செய்கிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். எசேக்கியேலை கர்த்தர் ஒரு அடையாளமாக நிறுத்தி இருந்தார். அந்த துக்கத்தை அவன் வெளிப்படுத்தினதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். நீங்கள் தொடர்ந்து எசேக்கியேல் 12ஆம் அதிகாரத்திற்கு வரும் பொழுது இஸ்ரவேல் யூதா மக்கள் நாடு கடத்தப்படுவதை நீ நடித்து காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நீ என்ன செய்ய வேண்டும்? பகலிலே உன்னுடைய சாமான்களை எல்லாம் எடுத்து ஒரு மூட்டையாக கட்டி வெளியிலே வைத்து விடு. மாலை மயங்கும் பொழுது சுவரில் துவாரமிட்டு அந்த துவாரத்தின் வழியாக நீ உன்னுடைய சாமான்களை எல்லாம் நீ வெளியே வைத்து விட்டு உன்னுடைய தோளிலே அடிமைத்தனத்திற்கு கொண்டு செல்லப்படுகிற நபர் எவ்வாறு நடத்தப்படுவாரோ அதை போல அதை உன்னுடைய தோளில் வைத்து நீ அவைகளை எடுத்து கொண்டு போ. மக்கள் இவைகளை பார்க்க வேண்டும். பார்க்கும் பொழுது நாடு கடத்தப்படுதல் என்பது இவ்வாறுதான் இருக்கும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்கிறதான விஷயத்தையும் ஆண்டவர் நடித்து காண்பிக்க சொல்லுகிறார். சுவரிலே ஓட்டையை போடுகிறார், சாமான்களை தூக்கி வெளியே வைக்கிறார். மாலை மயங்கும் பொழுது அவைகளை அடிமைத்தனத்திற்கு கொண்டு போகப்படுகிற நபரை போல தோளிலே சுமந்து கொண்டு போவதையும் அவர் செய்து காண்பித்து இஸ்ரவேல் மக்களுக்கு அதை புரிய வைக்கிறார். எசேக்கியேல் 12ஆம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சியை நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு சிறையிருப்பிலே ஒரு பட்டணத்தை எதிரி முற்றுகை போடப்பட்டிருக்கும் பொழுது பட்டணத்திற்கு உள்ளிருக்கும் மக்கள் ஒரு உணவை உண்ணும் பொழுது அதை எவ்வாறு சாப்பிடுவார்கள், நடுக்கத்தோடே அவர்கள் எப்படி சாப்பிடுவார்கள் என்பதை நீ நடித்து காண்பிக்க வேண்டும் என்று சொன்ன உடனே நடுக்கத்தோடே உண்ணுகிற அந்த செயலையும் நடித்து காண்பிக்கிறார். விசாரிப்போடும் தத்தளிப்போடும் அவர்கள் தண்ணீரை குடிப்பார்கள், ஆகினால நீ அதையும் செய்ய என்று சொல்லி சொல்லுகிறார். அவர் ஆகினால மக்களுக்கு முன்பாக நடுக்கத்தோடு உணவை உண்டு, அப்பத்தை உண்டு புசித்து நடுக்கத்தோடு விசாரத்தோடு தத்தளிப்போடு கூட தண்ணீரையும் குடித்து காண்பிக்கிறார். கவனித்தீர்களா? எசேக்கியேலுடைய வாழ்க்கையில இதுவரை 12ஆம் அதிகாரம் வரை நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால், எசேக்கியேலுடைய காரியங்களிலே ஆண்டவர் எவ்வாறு செயல்பட்டார், எவ்வாறு ஒரு தீர்க்கதரிசியை அடையாளமாக நிறுத்தினார் என்பதை நீங்கள் கவனிக்க முடியும். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? ஒருவன் ஆசாரியனாக, தேவனுடைய மந்தையை மேய்ப்பவனாக, ஊழியனாக கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவனிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? ஒரு செய்தியை நீ ஜனங்களுக்கு சொல்லுவதற்கு முன்பாக அந்த செய்தியாகவே வாழ்ந்து விட வேண்டும் என்று சொல்லி எசேக்கியேல் மூலமாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எசேக்கியேல் சிறையிருப்பிற்கு இஸ்ரவேலிலிருந்து போன ஆசாரியன், சிறையிருப்பிலேயே பிறந்த ஒரு ஆசாரியன். அவருடைய பெயர் எஸ்ரா. அவருடைய காரியங்களை நீங்கள் படிக்கும் பொழுது எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலே எஸ்ரா கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளவும் அதன்படி செய்யவும் அதை இஸ்ரவேல் மக்களுக்கு போதிக்கவும் தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நம்முடைய பணி என்ன? கர்த்தர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? தேவனுடைய வார்த்தையை படித்து தியானிக்க வேண்டும், அதன்படி செய்ய வேண்டும், செய்ததையே போதிக்க வேண்டும். மக்கள் நம்முடைய போதனைகளை கேட்பதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இஸ்ரவேலிலிருந்து சிறையிருப்பிற்கு போன எசேக்கியேலை அடையாளமாக வைத்தார். சிறையிருப்பிலேயே பிறந்த எஸ்ராவையும் கர்த்தர் அடையாளமாக வைத்தார். உங்களையும் என்னையும் அடையாளமாக இந்த தேசத்திற்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். அந்த அழைப்பின் சத்தத்திற்கு செவி கொடுக்க நம்ம ஒவ்வொருவரும் ஆயத்தமாவோம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபையும் சமாதானமும் நம்மில் பெருகுவதாக. ஷலோம்.